ஆத்மனின் அன்பு வணக்கங்கள். இந்த மனுஷன் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. இந்த மனுஷன் எப்படி ஒருத்தர் அப்படின்னா, நீங்கள் வந்து தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமா, உலக சினிமா நீங்கள் எங்கே தேடினாலும் இந்த மாதிரி ஒரு நடிகர் தன்னோட திரை வாழ்க்கையில் இருந்திருப்பாரா, இந்த மாதிரி நடைமுறைகளில் பின்பற்றியிருப்பாரா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வியப்புக்குள்ளான ஒரு கேள்வி. இருக்கவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, பெரும்பாலும் சினிமா துறையில் உச்சத்தில் இருக்கிற நடிகர்கள், அதாவது உச்சத்தில் தங்களோட மார்க்கெட்டை தக்க வச்சுக்கிட்டு இருக்க நடிகர்கள் வந்து எப்போதுமே தங்களுக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கணும் அப்படிங்கிறத தான் விரும்புவாங்க. அவங்க விருப்பத்துக்கு எதிராக என்றைக்குமே பேச மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னா தான் அந்த நடிகருக்கு ரசிகர்கள் அதிகமாக இருப்பாங்க. நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஒரு படங்களுக்கும் அவருக்கு மார்க்கெட் ஏறிக்கிட்டே போகும். மார்க்கெட் ஏற ஏற அவரோட சம்பளங்கள் உயரும். அவரோட வாழ்க்கை தரம் உயரும். இதுதான் அந்த நடிகர்களோட நோக்கம். அதாவது தங்களை பற்றின சுயநல நோக்கங்கள் மட்டுமே கொண்டது. ஆனால் அதையும் தாண்டி சில நடிகர்கள் அவ்வப்போது உங்கள் குடும்பத்தை கவனிங்க, உங்கள் பெற்றவங்களை கவனிங்க, அந்த மாதிரி பொதுவான அறிவுரைகளை வழங்குறதும் உண்டு. அதையும் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இவர் கேட்ட மாதிரி ஒரு கேள்வியை எந்த ஒரு நடிகரும் ரசிகர்களை பார்த்து கேட்டிருக்க மாட்டாங்க. அவர் தன்னோட ரசிகர்களுக்கு மட்டும் இதை கேட்கல, பொதுவாக எல்லா ரசிகர்களுக்குமே இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. அது என்ன கேள்வி அப்படின்னா, சமீபத்தில் நடந்த கார் பந்தயம் எல்லாருக்கும் தெரியும். அதில் அஜித் குமார் அவர்களோட அணி 3வது இடத்தை பிடிச்சிது. அந்த வெற்றி கழிப்பில் இருந்தபோது அஜித் அவர்கள் கொடுத்த நேர்காணலில் அவர் சொன்ன ஒரு விஷயம், அதாவது ரசிகர்களை பார்த்து அவர் கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அஜித் வாழ்க, விஜய் வாழ்கனா நீ எப்படா வாழ்வ அப்படிங்கிறது அவர் டாப் போட்டு சொல்லலை, அதை நான் சொல்கிறேன். அவர் சொன்னது என்ன அப்படின்னா, அஜித் வாழ்க, விஜய் வாழ்க அப்படின்னா நீ எப்போ வாழ போகிற அப்படிங்கிறது தான் அவரோட ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது. இது வந்து ஒரு சாதாரண ஒரு கேள்வியாக நம்ம எடுத்துக்க முடியாது. இதுக்கு பின்னாடி அவர் தன்னோட ரசிகர்களை மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா ரசிகர்களோட நலன்லையும் அக்கறை செலுத்துகிறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. சினிமான்றது வெறும் பொழுதுபோக்கு மட்டும்தான் உன் வாழ்க்கையில். என் வாழ்க்கையில் அது எனக்கு தொழில். நான் நடிக்கிறதுக்கு எனக்கு சம்பளம் பெருசாக கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு நான் நடிக்கிறேன், என் வேலையை பார்க்குறேன். அதை தாண்டி நீங்கள் பொழுதுபோக்குக்காக மட்டும் அதை பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கு போதுமான பணத்தை செலவிட்டுட்டு அதை போக மீதி பணம் இருந்தால் மட்டும் நீங்கள் என் படத்தை வந்து பாருங்கள். இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தவர் ஒரு கட்டத்தில் தன்னால் பல இளைஞர்களோட வாழ்க்கை அர்த்தமற்று போயிடக்கூடாது, அவங்களோட நேரங்கள் எல்லாம் ரசிகர் மன்றங்களே செலவிட்டு முடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தன்னோட மன்றங்களை எல்லாத்தையுமே கலைச்சாரு. தன்னோட ரசிகர்களை விட்டு தள்ளியே இருந்தார். இதனால் நம்ம திரையுலக வாழ்க்கைக்கு எதுவும் பின்னடைவு ஏற்படுமோ அப்படிங்கிறத கூட அவர் யோசிக்கலை. தன்னோட ரசிகர்களோட வாழ்க்கையில் அவங்க முன்னேற்றம் அடையணுங்கிறத மட்டும்தான் அவர் கருத்தில் கொண்டிருக்காரு. மன்றங்களை கலைச்சதுக்கப்புறம் அவர் ரசிகர்களை எங்கேயும் பெரும்பாலும் திட்டமிட்டு விரும்பி சந்தித்ததா தெரியல. அதே நேரம் எதிர்படுற ரசிகர்கள், அதாவது விமான நிலையங்களில் அந்த மாதிரி பொது இடங்களில் எதிர்படுற ரசிகர்களுக்கு புகைப்படங்களுக்கு நின்று போஸ்ட் கொடுத்துட்டு போகவும் அவர் தவறுனதில்லை. இப்படி இவ்வளோ தொடர்பு ரசிகர்களோட இல்லாமல் இருந்தாலாவது அவங்க நம்மளை பெருசாக நினைக்காம அவங்கவுங்க வாழ்க்கையை பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் அவரோட எண்ணங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இவ்வளோ கடந்தும் இப்போது அவர் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அவர் நினச்ச ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்காரு. அந்த நேரத்தில் கூட அவர் தன்னோட ரசிகர்களை பற்றி தான் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, இத்தனை நாள் வரைக்கும் அவர் செஞ்சதுக்கெல்லாம் உச்சாணி கொம்பா அவர் கேட்டிருக்க இந்த அவன் வாழ்க இவன் வாழ்கன்னு சொன்னால் நீ எப்படா வாழ போகிற அப்படிங்கிற கேள்வி தான். இதுதான் இப்போது சமூக வலைதளங்களில் பெரிய பேசு பொருளாக போய்கிட்டு இருக்கு. இப்போ சொல்லுங்கள், வரலாறு இப்படி ஒரு நடிகனை பார்த்துருக்கான்னு. இது போன்ற சினிமா தகவல்களுக்கு ஆத்மனோடு இணைந்திருங்கள்.